ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எள்ளு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு பொடி செய்கிறதுக்கு நான் இப்போது 2 டம்ளர் எள் எடுத்துருக்கேன். இந்த எள்ளை நல்லா தண்ணி விட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். அப்போ தான் அதில் இருக்கிற தூசியெல்லாம் போகும். எள்ளில் நிறைய தூசி, கல், மண் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த தூசியெல்லாம் போகிறதுக்காண்டி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அதை நல்லா நம்ம அரிசிலாம் களைஞ்சி எடுப்பாங்கள்ல, அது மாதிரி நம்ம இதை அரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த எள்ளில் இருக்கக்கூடிய கல், மண் அதெல்லாம் நீங்கி வரும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் அரிச்சு எடுத்த பிறகு இதை ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணும்போது இது ரொம்ப ஈரமாக தான் இருக்கும். ஆனால் அது ஹீட் ஆக ஆக தண்ணியெல்லாம் வற்றிடும். அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா இப்படி வறுபடும். கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சுருந்தோம் அப்படின்னா எள் சீக்கிரம் கருகி போயிடும். ஸோ எள் ரொம்ப கருகாமல் நல்ல மிதமாக வறுபடணும். ஸோ அப்படி பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு அப்படி பரபரன்னு தெரிக்கிறப்போ நம்ம அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது இது பொரிஞ்சு அப்படி வெடித்து வரும். அப்போ எள் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். எள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எள்ளில் நிறைய இரும்பு சத்து, மெக்னீஷியம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இதோட ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு போடுறேன். கருப்பு உளுந்து இல்லை உருட்டு உளுந்து போடனாலும் போட்டுக்கலாம். நான் தொளி உளுந்தை போடுறேன். போட்டு இதையும் நல்லா நம்ம வறுக்கணும். டெய்லி ஒரு எள் உருண்டை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்காவது எள் நம்ம உடம்புல எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைத்தவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது நல்லா குண்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிடணுமா, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க எள் சாப்பிட்டா நல்லது. மட்டன், சிக்கனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த எள்ளில் இருக்குது. அதனால் எள் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து வறுபட்ட பிறகு வரமிளகா ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒரு 20 வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த 20 வரமிளகாயும் நல்லா செவக்க வறுக்கணும். அது ஆல்ரெடி செவந்து தான் இருக்குது. பட் அதை நல்லா நம்ம வறுக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை நான் ஃப்ரெஷ் கறிவேப்பிலையாக போட்டிருக்கேன். இந்த கறிவேப்பிலை நல்லா அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் நல்லா போகணும். ஸோ அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம திரும்ப அந்த கறிவேப்பிலை கையில் எடுத்தோன்னா பரபரன்ட்டு நொறுங்கணும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம வறுக்கணும். இந்த பொடி செய்கிறதுக்கு நான் எதுக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றாமலே நம்ம இதை வதக்கலாம். ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம வறுத்த பிறகு, அதாவது 2 டம்ளர் எள், 1 டம்ளர் உளுந்து, 20-25 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோடு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த இட்லி பொடியை இட்லி, தோசை இதுக்கு வச்சு சாப்பிடலாம். வேணும்னா சாதத்தில் போட்டு கூட நல்லெண்ணெய் விட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. இந்த இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மகிவகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.